I welcome all of you in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாரை வரவேற்கிறோம், especially those who are watching us through this Facebook live. I believe God has a purpose for you, to making you hear the voice of God with us this evening. Facebook live-ல இந்த யாவரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். தேவனோட குரலை இன்றைக்கு நீங்க எங்க இருந்தாலும் கேட்பது தேவனோட சித்தம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Amen. Somebody shout praise to the Lord. Somebody shout to the Lord. Amen. I would like to go to today's title. இன்னைக்கோட பிரசங்கத்தின் தலைப்புக்கு நான் போக ஆசைப்படுகிறேன். I would like to title my sermon and call it as absence. Absence. வரலன்னு எடுத்துக்கலாம். வரல. No, when we never go to school, the teacher give us absence. நாயில புரியுமான்னு சத்திடாடே. No, தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லுவாங்க? He said we can find any other accurate word for absence. No, ஸ்கூலுக்கு போகலன்னு என்ன சொல்லுவாங்க? ஸ்கூலுக்கு வரல. Absence, வரவில்லை. Absence. I want you don't miss this, because if you miss this, you will miss entire sermon. இதை நீங்க விட்டீங்கன்னா இன்னைக்குள்ள தேவனோட வார்த்தையை விட்டுருவீங்க. Because what I'm going to preach today is against the theme that I've said today. இன்னைக்கு நான் என்னத்தை பிரசங்கம் பண்ணுகிறேனோ அந்த பிரசங்கத்தின் எதிராக இன்றைக்கு தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். The theme is so much against the theme that the Lord has given us this evening. இந்த சாயங்கால வேளையில தேவன் நம்மளுக்கு கொடுத்த தலைப்புக்கு ஏறுமாறாக தேவனோட வார்த்தையை நான் கொண்டு வர போகிறேன். Come on, என்னை கொஞ்சம் பாருங்க. Look at me. எல்லாத்தையும் பார்க்க எல்லாருக்கும் அப்புறம் நேரம் இருக்கு. Just look at me. Absent. We feel absent. Sometimes we feel absent. சில வேளையில கடவுள் நம்ம சூழ்நிலையில இல்லாத போல இருக்கும். I want some people to agree what I'm saying this evening. இந்த சாயங்கால வேளையில நான் சொல்லுகிறத புரிந்து கொள்ளுங்க. சில பேர் இருக்கீங்களா? Sometimes I pray and I feel God is absent. சில வேளை நான் ஜெபிப்பேன், கடவுள் இல்லாத போல எனக்கு தோணும். சில வேளையில நான் சபைக்கு வருவேன், கடவுள் இல்லாத போல எனக்கு தோணும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அவர் உங்களை சொல்லல, ஆனா உங்களை தான் சொல்றாரு. ஏன்னா சில வேளையில நம்ம கடவுள் இல்லாத போல நம்ம இருப்போம். We know we are in the house of God, but we feel that God is not here. தேவனோட வீட்டில் தான் இருப்போம், ஆராதிப்போம், ஆனா கடவுள் இல்லாத போல துதிப்போம், கடவுள் இல்லாத போல ஜெபிப்போம், கடவுள் இல்லாத போல வாழுவோம், கடவுள் இல்லாத போல. Sometimes we think that God is absent. சில வேளையில நம்ம நினைப்போம் கடவுள் இல்லாத போல, ஆனாலும் தேவனோட வார்த்தை அதுக்கு எதிர்மாறாக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. God won't always speak opposite, because the word of God say he will never will leave me. அவர் என்னை விட்டு ஒருபோதும் விலகிற தேவன் இல்லை. He is always there. அவர் எங்கேயும் இருக்கிறார், அவர் எப்போதும் இருக்கிறார். Touch the person, slap the person next to you. பக்கத்துல அடைச்சு சொல்லுங்க, அவர் உங்களை தான் பார்க்கிறாரு. நல்லா சொல்லுங்க, அவர் உங்களை தான் பார்க்கிறாரு. Because God is always present and we can put God in absent. தேவன் எப்போதும் சதா காலம் இருக்கிறார், அவர் இல்லாம நம்ம ஆக்க முடியாது. You can put God in absent in your life. In your good that you're doing, in the bad that you're doing, in the down you're going, in the up that you're going. என்னோட நன்மையிலும் அவர் இருப்பார், என்னோட தீமையிலும் இருப்பார். நான் நல்லது செய்யும் போது அவர் இருப்பார், நான் கெட்டது செய்யும் போது இருப்பார். என்னோட தாழ்மையிலும் அவர் இருப்பார், என்னோட உயர்விலும் அவர் இருப்பார். Wherever I go is there. Wherever I do, whatever I do is there. நான் எங்க போனாலும் அவர் இருக்கார், நான் என்ன செய்தாலும் அவர் இருக்கார். God always there. He is not absent. அவர் எப்போதும் இருப்பவராக இருக்கிறார், அவர் ஒருபோதும் இல்லாததாக இருப்பவர் இல்லை. But sometimes, ஆனால் சில வேளையில வாழ்க்கை என்னை அவர் இல்லாதது போல தோண வைக்கும். I feel God is not there.
God is absent in some part of my life, in some part of my prayer. கடவுள் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் இல்லாத போல, ஏதோ என்னோட ஒரு பகுதியில் ஜெபத்தில் God is not answering that prayer and I feel God is absent on that part. அந்த பகுதி ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டாரு, and I put God as absent on that part of my life. என் வாழ்க்கை அந்த பகுதியை நான் அவர் இல்லாத போல நான் அவரை நிலைத்து கொண்டிருக்கிறேன். Touch 2% and saying you are wrong again. Touch 2% and say you are wrong again. மறுபடியும் தப்பு பண்ணிட்டீங்க, மறுபடியும் தப்பு. Now touch them and say loudly. நல்லா தட்டி சொல்லுங்க, you are wrong. What you think is wrong. நீங்க நினைச்சது தப்பு. What you think is wrong. Because God never absent. You see everything is there in everything. அவர் எல்லாத்தையும் காணுகிற தேவன், எல்லாத்தையும் பார்க்கிற தேவன். And today that's the reason I want to take the church to the journey, to make you to know that God is not God of absent. இன்னைக்கு நான் கொண்டு போகிற பாதையில் I would like to show the church that God is not absent. Yes. Some people are getting in. So touch somebody and say God is not absent. Touch somebody and say God is not absent. Shout and say God is not absent. அவர் இருக்கிறார். Let us go for today's text. இன்னைக்குள்ள பகுதிக்கு நம்ம கடந்து போய், it's taken from book of 1 Samuel chapter 17 verse 48 and 49. நல்ல அறிவுமாஞ்ச ஒரு பகுதி, but I'm going to pull some revelation for today's word. இன்னைக்குள்ள வார்த்தைக்காக சில வெளிப்படுத்தல்களை நான் எடுக்க ஆசைப்படுகிறேன். 1 Samuel 17 அதிகாரம் 48வது வசனம் 49வது வசனம். As the Philistine moved closer to attack him, as the Philistine go closer to attack him, David ran quickly towards the battle line to meet him. இந்த கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. கோலியாத் தாவீதும் கோலியாத்தோட கோலியாத்து தாவீதை எதிர்த்து வருகிற வேளையில, as the Philistine moved closer to attack him, David ran quickly towards the battle line to meet him. And verse 49, 49வது வசனம். Reaching into his bag and taking out a stone. அவனுடைய பையக்குள்ளாக தன் கையை விட்டு, and he picked up some stone. கல்களை எடுக்க ஆரம்பிச்சான். He took one stone, ஒரு கல் எடுத்தான். And he flung it and struck the Philistine on the forehead. அந்த கல்லை வச்சு அவன் அடிக்க ஆரம்பிச்சான். And the stone sank into the forehead. கோலியாத்தோட நெத்தியில அந்த கல்கள் போய் பட்டது. And he fell face down on the ground. அவன் முழு குப்புற விழுந்தான். மறுபடியும் சொல்றேன், அவன் முழு குப்புற விழுந்தான். சொல்லுங்களேன், நான் தூங்கிட்டப்ப. நல்லா சொல்லுங்களேன், நான் தூங்கிட்டேன். நல்லா சொல்லுங்களேன், நான் தூங்கிட்டேன். நல்லா சொல்லுங்களேன், நான் தூங்கிட்டேன். அவன் முழு குப்புற விழுந்தான். அவன் முழு குப்புற விழுந்தான். இந்நேரம் என்னோட வீரோடு இருக்கிற ஜனங்க இருந்தீங்க, இந்நேரம் ஏமேன்னு கத்திருப்பீங்க. பிகாஸ் சில சூழ்நிலை முழுக்க போற, அவன் முழுக்க போற. சொல்லுங்க, நான் தூங்கிட்டேன். நல்லா தூங்குற. பக்கத்துல சொல்ல, தயவு செஞ்சு நீ ஒரு அற விட்றியா, நான் எந்திரிச்சு. Sometimes you need a slap from the labor to give you. Come on, slap somebody and say, wake up, wake up, wake up. Come on, church, if you fail to say amen to the some part of God, you will miss the work of the Lord. சில வார்த்தைகள் வரும்போது, if I'm not getting it, I will just let the word to fall. Somebody shout, hey! Somebody shout, amen! அவள் முழு குப்புற விழுந்தாள். அவள் முழு குப்புற விழுந்தாள். அவள் முழு குப்புற விழுந்தாள். You need to believe அவள் முழு குப்புற விழுந்தாள். சத்தமாக அவர் முழு குப்புற விழுந்தார். Make a shout and say, hey! Shout it out, hey! Give a shout, amen!
Come on, shake yourself. நின்னுட்டு நல்லா அசைஞ்சு ரெண்டு பேர் தட்டி எந்திரிங்க. Come on, I don't like to preach to the crowd which is sleeping. I want to preach to the people who are alive. I want to talk to the living people. Come on, everybody better stand to your feet. No, we have a Sundari and the family in the house. Go and greet them. Some people, leaders, go and greet them and say hi to them. No, before we sit down, all the leaders say hello. I give them a high five. Yeah, Sundariyoda பையன்ங்க வந்திருக்காங்க. Just say hi to them. Amen. You make a shout to the Lord. Make a shout to the Lord. Okay, that's one better. I'm going to go very fast. I want people who are alive. Somebody shout amen again. Somebody shout amen again. Somebody shout amen again. நிறைய காரியத்துல we already enough or busy, but now let us get into the job. This Goliath was a trouble for Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த கோலியாத்தானவன் பிரச்சனையாக இருந்தார். He was not 1 day or 2 days or 3 days or a week. அது ஒரு வாரம் இல்ல, 3 நாள் இல்ல, அது ஒரு வாரம் இல்ல. Goliath was keep coming again. The people of Israel for 40 days and 49 40 நாள் காலையிலயும் சாயங்காலத்திலயும் அவன் எதிர்த்து வந்தா என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. It was for 40 days that every morning Goliath went up and challenged the people of Israel, the nation of Israel. Israel தேசத்தை பார்த்து கோலியாத் எதிர்த்து சொல்லுகிறார், என்னை வெல்வதற்கு இஸ்ரவேல்ல யாராச்சும் உண்டா? And it happened a day after a day. ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. And there's no changes in the land of Israel. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு மாற்றம் இல்ல. They feel every day they feel defeated. ஒவ்வொரு நாளும் அவங்க தோத்து போன மாதிரி இருந்தாங்க. How you feel that you are defeated every day sometime? எத்தனை பேர் இங்க you feel that you are defeated sometime? A part of your life every day, every morning when you wake up is the same story. பக்கத்துல உள்ளவங்க தட்டு சொல்லுங்க, அதே கதையா? நல்லா தொட்டு சொல்லுங்க, அதே கதை. If your story is not changed, this sermon is for you. உங்களோட அல்லாஹ்ல கதை வாழ்க்கை மாறல என்று சொன்னா இந்த செய்தி உங்களுக்கு. Somebody lift up your hand and say, God, this is for me. கரங்களை உயர்த்தி, God, this is for me. கடவுளே இது எனக்கு தான். Come on, give God a praise for our church. For God going to release the power of His word. கரங்களை உயர்த்தி, give God some praise. Lift up your hand and give God some praise. Come on, praise Him for our. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் வாய்களை தர. Some stories need to be changed. The Israel feel that God who set them free from the slave of Egypt is absent now in the fight against this Goliath. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க they begin to feel அவங்க உணர்றாங்க, God who divide the Red Sea, சிங்கடை பிளந்த தேவன், who has set us free from Egypt. எகிப்து தேசத்திலிருந்து எங்க விடுவித்தவர் இப்ப இந்த கோலியாத்தை எங்களுக்கு சவாலா இருக்கிறார். And God not doing anything. கடவுள் ஒன்னும் செய்யாத போல இருக்கு. Every morning they've been defeated. Every morning they feel failure. ஒவ்வொரு காலையிலும் அவங்க தோத்தடிக்கிறது போல இருக்காங்க. இது sometime people ஒவ்வொரு நாள் காலையில இருந்தோன்னே when they go back to our same job, same thing, we feel like God மறுபடியுமா some job make us tired. சில வேலை நம்மளை சோர்வுபடுத்தும். இன்ஃபேக்ட் வேலைனாலே நம்மளுக்கு சோர்வுதான். Nobody like to work including me, but we work because we need. யாருக்கும் வேலை செய்ய பிடிக்காது, ஆனால் நம்ம வேலை செய்கிறோம். நமக்கு
உங்களுக்கு வேண்டாம்னா சொல்லுங்க, எனக்கு பணம் வேணும். தயவு செஞ்சு நீங்களா சம்பளம் எடுத்தோன்னா என்கிட்ட கொடுத்துருங்க, ஏன்னா உங்களுக்குலாம் பணம் வேணாம்னு நினைக்கிறேன். We work because we need. We work because we need money, man. In my don't like, I still move because I need something from that don't like. அந்த பிடிக்காத காரியங்கள் இருந்து எனக்கு வர சில நன்மையினால, even I don't like to do, yet I do it. எனக்கு பிடிக்கலனாலும் அது செய்யறேன். I don't like to work. இங்க யாராச்சும் சபை முடிஞ்சோடனே, oh those who are watching us online, if God speak to you, please speak to me. நீங்க வேலைக்கு போங்க, நான் வீட்டில் இருக்கிறேன். எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறீங்களோ, want to join with me, say amen. யாருக்கும் வேண்டாமா? You all are too good. We sometimes I don't like what I'm doing, but yet I do. And sometimes same thing goes with the law. சில வேளையில that's what we face. சில வேளையில அதுதான் நம்ம கடந்து போறதா இருக்கு. Even in my spiritual, என்னோட ஆவிக்குரிய உலகத்துல, sometimes I don't like, but yet I need to do it because I know that the Lord will bless me. தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். So let us go for today. I'm going out of little bit of topic, but let me pull back. இஸ்ரவேல் ஜனங்க 40 நாள் they feel that God is absent. கடவுள் இல்லாத போல தோணுச்சு. And out of nowhere they come David. தாவீது வரான். A shepherd boy comes after the 40 days. 40 நாள் கழிச்சு ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஒரு சாதாரண தாவீது வரான். And when David say to his brothers and to the king that I will go against this Goliath, இந்த கோலியாத்தை எதிர்த்து நான் போகிறேன், because I have killed the lion and bear. நான் கரடியோ சிங்கத்தையோ நான் கொன்றிருக்கேன். And this Goliath is nothing for me. இந்த கோலியாத் எனக்கு யாரும் இல்லை. I will go in the name of the Lord. இயேசு நாமத்துல நான் போவேன். And King Saul say okay to David. Saul ராஜாவன் சரி சொல்லிட்டு, and what Saul did, Saul began to clothe David with his armor. Saul தாவீதே அவனோட வஸ்திரத்தினால உடுத்த ஆரம்பிச்சான். Touch somebody and say listen carefully. Saul என்று சொல்லுகிற பேருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, prayed or I asked. நான் கேட்டது, நான் ஜெபித்தது. And Saul began to make David another Saul. Saul தாவீதை சவுலாக மாத்த பார்த்தான். பக்கத்துல தட்டு சொல்லுங்க, நான் உன்னை மாதிரி மாறவே மாட்டேன். நல்லா சொல்லுங்க, நான் உன்னை மாதிரி மாறவே மாட்டேன். நல்லா சொல்லுங்க, உங்களை மாதிரி மாறவே மாட்டேன். Saul tried to make David as another Saul. He tried to put his uniform upon David. அவனோட வஸ்திரத்தை எடுத்து தாவீது மேல போட ஆரம்பித்தான். Saul means my prayer. I pray, not ஜெபித்தேன். You cannot go into fight with others' prayer. மற்றவங்களோட ஜெபத்தோடு நம்ம சண்டைக்கு போக முடியாது. இப்ப தட்டி சொல்லுங்க, உங்களை பத்தி தான் சொல்றாரு. நல்லா சொல்லுங்க, உங்களை பத்தி தான் சொல்றாரு. You cannot go to fight with your pastor's prayer. You cannot go with the fight with the person next to your prayer. You need to go to your fight with your prayer. நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற ஜெபத்தை எடுத்துட்டு நீங்க சண்டைக்கு போக முடியாது. உங்க பாஸ்டரோட ஜெபத்தை எடுத்துட்டு நீங்க சண்டைக்கு போக முடியாது. God want you to pray. தேவன்
உங்களோட ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களோட துதியை கேட்கிறார். அவர் உங்களை ஜெபிக்க சொல்லுகிறார். Tell somebody else, say you pray, you pray, you pray. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க, நீங்க பக்கத்துல தட்டி சொல்லுங்களேன். ஒருவேளை உங்களால தான் நம்ம இப்படி இருக்கிறோமோ? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கமான் நல்லா தட்டி சொல்லுங்க. ஒருவேளை நல்லா பேச, ஒருவேளை உங்களால தான் நான் இப்படி இருக்கிறோமோ? நான் இப்ப நல்லா சொல்லுங்களேன். நீங்க எப்ப ஜெபித்தீங்க? நான் நல்லா சொல்லுங்க, நீங்க எப்ப ஜெபித்தீங்க? எனக்கு தெரியும் நீங்க பிஸியா வேலைக்கு போறீங்க, எனக்கு தெரியும் நீங்க பிஸியா வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வரீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் பிஸியாக ஃபோனில் இருப்பீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் பிஸியாக என்கிட்ட பேசுவீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் பிஸியாக எனக்கு எல்லாம். பட் எப்போ நீங்கள் பிஸியாக ப்ரே 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 பாஸ்டர் அது மட்டும் வேண்டாம் பேச, நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, ஐ எம் ஹாப்பி. Are you going to fight with others' prayer? Are you going to fight with others' worship? மற்றவங்களோட துதியில நான் யுத்தத்துக்கு போறேனா? மற்றவங்களோட ஜெபத்துல நான் யுத்தத்துக்கு போறேனா? You try to become somebody and they just say it will never work for me. அது வேலை செய்யாது. I can go. In fact, the word Greek மொழியில give us this day our daily bread. இன்றைக்கு எங்களோட அண்ணன அப்பத்தை கொடுக்குறேன். கிரீக்க மொழியில் அந்த வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா the word is actually means ego in the word Greek which mean me. Give me. எனக்கு அன்றாட அப்பத்தை கொடுங்க. ஆனால் எங்களுக்கு அன்றாட அப்பம்னா டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்திலிருந்து பண்ணுங்க, எங்களுக்கு அன்றாட அப்பத்தை கொடுங்க. You remember the prayer? God's prayer. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுக்கு அன்றாட அப்பத்தை கொடுங்க. Am I right? Give us this day our daily bread. The earth simply comes from the Greek word called ego. The word ego means me. எனக்கு give me God this bread. Give me God my word. எனக்கு என் வார்த்தை கொடுங்க. எனக்கு இன்றைக்கு oh God do something for me today. இன்றைக்கு oh somebody give praise God. Somebody lift up your hand and say God do something for me. எனக்கு ஏதாச்சும் செய்யுங்க. I will do it. கரங்களை வைத்து சொல்லுங்களேன், எனக்கு செய்யுங்க. Lift up your hand and say God do it for me. Do it for me. Do it for me. எனக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்க. என் ஜெபத்தை கேளுங்க, என் துதியை ஏற்றுக்கொள்ளுங்க. It is me, God. It is me. Because God want to do something in you. And God not absent in your life. உங்க வாழ்க்கையில கடவுளை இல்லாமேவாக இருக்க மாட்டாரு. God is there for you. And David knows that. David அறிந்தார். He say it doesn't matter 1 day or 3 days or 7 days or 40 days. ஒரு நாள் 3 நாள் ஒரு வாரமோ இல்ல 40 நாளும் அது எனக்கு makes no difference because I'm going in the name of the Lord. நான் இயேசு நாமத்துல போகிறேன். When I go in the name of the Lord, everything will fall. இயேசு நாமத்தை போகும்போது சகலமோ அவர் முன்பாக விழும். நம்புகிற யாரோ make some praise. No, there's power in the name of Jesus, and David knows that. And David say, I know the need it. I have my things. I have my things. எனக்கு இருக்கிறது போதும். And David grabbed 5 stones, 5 கல்லுகளை எடுத்து அவனோட பையில போட்டு, and he bring his last thing and he goes to the fight. And Goliath now once saw David. தாவீதை பார்த்தோன்னே, and Goliath coming against David. கோலியாத் தாவீதை எதிர்த்து வரா. And once Goliath saw David is coming against him,
தாவீது கோலியாத்தை வருது பார்த்தோனே, immediately Goliath running towards Goliath. David ran towards Goliath. தாவீது கோலியாத்தை எதிர்த்து ஓடுகிறார். At the same time he began to reach out his weapon. அதே நேரத்தில் அவனோட ஆயுதத்தை அவன் எடுக்க ஆரம்பிச்சான். Somebody say reach out. சொல்லுங்க reach out. சொல்லுங்க reach out. The problem is that don't keep your weapon at home and go for the fight. என்னோட ஆயுதத்தை வீட்டில் வச்சுட்டு நான் சண்டைக்கு போக முடியாது. I need to put my weapon in the place of return. So when my Goliath comes, I can get my weapon as quickly as I want. கோலியாத்தை எனக்கு எதிர்த்து வருகிற போதில் என்னோட ஆயுதத்தில் எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறதுக்கு என்னோட ஆயுதம் என் பக்கமாக இருக்கணும். Somebody give praise to the Lord if you understand this. Sometimes we forgot and we give the weapon far from us. சொல்லுங்க தூரமா வச்சிராதீங்க. நல்ல தட்டி சொல்லுங்க, தூரத்துல வச்சிராதீங்க. I'm talking about a weapon called the word of God. நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். Sometimes when things are coming against me, I need to get up by getting the word of God as quick as possible. எவ்வளவு சீக்கிரம் என்னை நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக பலப்படுத்த முடியுமோ நான் பலப்படுத்தி நான் எழும்பணும். எவ்வளவு சீக்கிரம் நான் ஜெபத்தில் எழும்ப முடியுமா? I have to get back to the prayer. எவ்வளவு சீக்கிரம் நான் அவரை துதிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அவரை எவ்வளவு சீக்கிரம் நான் ஆமென் சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். somebody shout. Yes. Oh, shame people. அம்மாட சத்தத்தை come on somebody shout. Hey, can we practice what we hear? நம்ம கேட்டதை பக்கத்தில் தட்டு சொல்லுங்களேன். நம்புறீங்களா? இன்னைக்கு கேளுங்க. ஏன்னா அவங்க அநேக பேர் இருப்பாங்க ஆனால் நம்ப மாட்டாங்க. அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரே, கேட்க நல்லா இருக்கு, செய்ய நல்லா இருக்கு. அதில் சொல்லுங்களேன், கேட்குறீங்களா? பக்கத்தில் கேளுங்க, அப்போ செய்யுங்க. I want challenge people who can take the weapon quickly and shout amen. இன்னைக்கு யாரால தேவனோட வார்த்தையை you capture your word, this is for your fight. இது உங்களோட யுத்தத்துக்கு, இது உங்களோட குடும்பத்துக்கு, இது உங்களோட வாழ்க்கைக்கு. And if I know that this word for me, இந்த வார்த்தை எனக்கு சொல்லுமா, I want to reach out my weapon and shout and say hey, as quickly as possible. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக. somebody shout. மறுபடியும் தட்டி சொல்லுங்க பக்கத்தில். நினைக்கிற நீங்களால தான் நம்ம குடும்பம் இப்படி இருக்குன்னு நினைக்கிற. இப்போ 50% கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வீட்டுக்கு போகிற கட்டியும் நினைக்கிற இன்னும் 100% எனக்கு தெரிஞ்சிடும். Sometime I want to fight. Sometimes I want to win the fight without sweating. வெளியில நான் ஜெயிக்கணும், ஆனா வேர்வை வரக்கூடாது. டேவிட் ran. தாவீது ஓடுறா, தாவீது கல்லை எடுக்கிறா. There's something you need to do to get the fight. To win the fight. நான் யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு என்னோட பங்கு இருக்கு. And somebody say, and somebody quickly say, and somebody faster say, oh that's better say. And sometimes I need to do something to change things in my life. என் வாழ்க்கையில் சில காரியம் மாறதுக்கு I need to get the weapon as quick as possible. எவ்வளவு சீக்கிரம் என்னோட ஆயுதத்தை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் எடுப்பேன்னு சொல்ல அவ்வளவு சீக்கிரம் நான் ஜெயிப்பேன். There were 40 days nobody took a weapon going against this Goliath.
இந்த 40 நாள் இந்த கோலாயத்தை எதிர்த்து யாரை போல they just fear and talking about in fear without taking a weapon. யாருமே எந்த ஆயுதமும் கோலியாத்துக்கு எதிராக எடுக்கல. இந்த 40 நாளும் அவங்க கோலியாத்தை பத்தி பயந்து போய் பேசிக்கொண்டு இருந்தாங்க. They made God absent. They never see God who bring them out. Touch the person next to you. மறந்துடாதீங்க. பின்னால் உங்களை தொட்டு சொல்லுங்க, மறந்துடாதீங்க. மின்னுக்குள்ள தொட்டு சொல்லுங்க, மறந்துடாதீங்க. நல்லா சொல்லுங்க, மறந்துடாதீங்க. மறந்துடாதீங்க. Do not forget what God can do in your life. உங்க வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி மறந்துடாதீங்க. Sometimes we forgot what we have. என்கிட்ட இருக்கிறத நான் மறக்கிறேன். அப்படி பார்த்தாலே தெரியும் ஆச்சும் சொல்ல போறாருடான்னு. ரெண்டாவது, சோம்பேறி ஆயிட்டேன். ஆமீன் சொன்னாதான் நடக்குமா பாஸ்டர்? கையை தூக்குனாதான் நடக்குமா பாஸ்டர்? ஜெபிச்சாதான் நடக்குமா பாஸ்டர்? கத்துனாதான் நடக்குமா பாஸ்டர்? நான் அமைதியாக இருந்து நான் தேவன் என்று சொல்லி புரிந்து கொள்வேன் அல்லவா? Be still and know that I'm God. பக்கத்து ரொம்ப அமைதியாக இருந்துட்டீங்க. நல்லா தொட்டி சொல்லுங்க, ரொம்ப அமைதியாக இருந்துட்டீங்க. நல்லா தடு, ரொம்ப அமைதியாக இருந்துட்டீங்க. பார்க்க பாவமாக இருக்கு. Sometimes we forgot that wall will fall in the shout. சில வேளையில் மறந்து போய்கிறோம். மதில் சத்தமிடும் போது விழுவோம். மேமே சொல்ல மறந்துட்டோம். மதில் சத்தமிடும் போது விழுந்து விடும். Oh, somebody shout to the Lord. And sometimes we forget what we have. நம்ம கிட்ட இருக்கிறத மறந்துடுறோம். We think what we have is not enough. Well, we know when God is saying on the other side, தேவன் இன்னொரு பக்கத்தில் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, உன்கிட்ட இருக்கிறது உனக்கு போதுமானது. You don't need anything. What you have is good enough. Go for the fight with what you have. நீ இருக்கிறத வைத்து நீ போராட போ, யுத்தத்துக்கு போ, ஜெபத்துக்கு போ, துதிக்க போ, எழும்பு, எல்லாம் சரியாகும். சொல்லுங்களேன், போதும் போதும். நல்லா சொல்லுங்க, போதும் 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 போதும். say போதும். நல்லா சொல்லுங்களேன். Look at your hand and say what you have. என்கிட்ட இருக்கிறது போதும். Look at your hand for a while. உங்க கரங்கள் இருக்கு போதும். God told Moses, ask Moses, what is in your hand? உன் கையில் என்ன இருக்கு? That's enough Moses. அது போதும். David, what you have? I got stone. That enough David. அது போதும், அது போதும். What you have is enough. I just need to know that I need to get God into my fight. என்னோட யுத்தத்தில் கடவுளை நான் கொண்டு வந்து நிறுத்தணும். Don't God make God absent. கடவுளை இல்லாம போல உங்க வாழ்க்கையில மாத்திராதீங்க. The saddest things sometimes in our life, கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்த நம்ம கடவுள் இல்லாதது போல வாழ்ந்துடுறோம். We know God always see, God always there, and God always work, and God always help me. கடவுள் எனக்கு உதவி செய்கிறாரு, கடவுள் எனக்காக வேலை செய்கிறார். இன்னும் ஏமே சொல்ல மாட்டீங்க பார்த்தீங்களா? கடவுள் என் கூட இருப்பவர், கடவுள் என் துணையாளவர், கடவுள் என் அடைக்கலம், கடவுள் என் பலன், கடவுள் என் யுத்த வீரர், கடவுளால் எல்லாம் கூடும், அவர்னால தான் எல்லாம் நடக்கும். I know everything about God, but yet I make God absent in my life. ஆனாலும் என் வாழ்க்கையில் கடவுள் சில வேளையில் இல்லாதது போல I like to tell to your people, God is not absent. கடவுள் இல்லாம தேவனல்ல. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, how much you love God.
மற்றவங்களை தொட்டு சொல்லுங்க, எவ்வளோ நீ கடவுள் நேசிக்கிற. நல்ல கேளுங்களேன், எவ்வளோ நீங்க கடவுள் நேசிக்கிறீங்க. Then can you put everything one side? David put everything one side before he picked the stone, before he take his last sick. அவனோட லாஸ்ட் சிக் எடுக்காத முன்பாக, அவனோட சுருக்கு பை எடுக்காத முன்னாக, அவனோட கல் எடுக்காத முன்னாக, அவன் எல்லாத்து பக்கத்தில் வைத்துட்டு, இதோ that I come in the name of the Lord. தாவீது எடுத்த மொதல் ஆயுதம் என்ன தெரியுமா? இயேசு நாமம். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறோம், but we forgot, we make God absent. இயேசுவோட நாமத்தை எடுக்க மறந்துடுறோம். உங்க கையில் இருக்கிறது உங்க கூட தான் இருக்கும். Whatever you have will be with you. It will follow you back home. உங்க பிள்ளைங்க உங்க கூட வருவாங்க, உங்களோட பைபிள் உங்க கூட வரும், உங்களோட வைஃப் உங்க கூட வருவாங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட வருவாங்க. Accept the word and the presence that you experience in the house of the Lord. தேவனோட வீட்டில் நான் அனுபவித்த அவரோட பிரசன்னமும் அவரோட வார்த்தையும் தவிர everything will follow you back. நீங்க என்னை கூப்பிடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் உங்க வீட்டுக்கு கதவு பண்ணுங்க நிற்பேன். You can have me easily. ஒரு கால் பண்ணுங்க, பாஸ்டர் சாப்பாடு கொடுக்குற பாஸ்டர், வந்துடுவேன். ஒண்டியால குடும்பத்தோடு வந்துடுவேன். You can eat me easily. You want to talk to me, call me 24/7. You can get me. phone அங்கே தான் இருக்கும். But you cannot get something back. நீங்க ஒரு காரியம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. The presence that you feel now. தேவனை இப்பொழுது நான் அனுபவிக்கிற அந்த அனுபவம், தேவனோட ரேமா வார்த்தை, the prophetic word that the Lord gives to me now is for now. தேவன் இப்போது எனக்கு கொடுக்கிற வார்த்தை இப்பொழுது is for now. If I miss that, it's gone. பக்கத்துல தட்டி சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க, வீணாக்கிறாதீங்க. நல்லா சொல்லுங்க, வீணா don't waste it, because everything that you have will follow you back home. இப்ப எல்லாம் நான் அடுத்த தரம் நீங்க எடுத்துக்கலாம். Everybody that you see, you can get them. நீங்க பார்க்கிற யாவரும் நீங்க மறுபடியும் பார்க்கலாம், சந்திக்கலாம், பேசலாம். But one day, the presence, the word, the presence, the word, the presence, the word. பக்கத்துல கேளுங்களேன், எது உங்களுக்கு முக்கியம்? நல்ல கேளுங்களேன். What is important for you now? What is important for you now? If God is important, கடவுள் முக்கியமா இருப்பாங்க. Can you lift up your hand, கரங்களை உயர்த்தி, can you praise God for a while? Don't make God absent. Don't make God absent. Don't make God absent. கடவுள் இல்லாத போல ஆக்கிராதீங்க. Come to the church and make God absent. வீட் கடவுளோட சர்ச் சபைக்கு வருகிறோம், ஆனா கடவுள் இல்லாத போல ஆக்கிடுறோம். துதிக்கிறோம், ஆனா கடவுள் இல்லாத போல ஆக்கிடுறோம். உள்ள அப்படியே கரலை உயர்த்தி, come on, let us stand to our feet as musicians come and take their place. எல்லோரும் நின்று வண்ணமாக lift up your hand and start to praise God. Keep praising God. Keep praising God. Keep praising God and keep praising God. Somebody praise God. Somebody praise God. Somebody praise God. Leaders help me. Worshippers help me. Believers help me. People help me. Praise God. Praise God. Praise God. And praise God. Praise God. In whatever you do, praise God. In whatever you move, praise God. Rimako robo shamato roboto. God is there.
சோர்ந்து போக முடியாது. I need to get quickly and I need to raise up quickly. இந்த உலகம் நம்மளை சோர்வாக்கும். But my strength is the Lord. ஆனா என்னோட பலனோ என் தேவன். I don't know why God allowed Goliath in my life. For 40 days I faced the challenge. வாழ்க்கையில் சில பகுதி ஜெபம் கேட்காத போல இருக்கும். But it's okay. நான் அவரோட வார்த்தையில பலன் அடைவேன். நான் அவரை துதித்து கொண்டே தான் இருப்பேன். Because he's God. வாழ்க்கையில் சில பகுதியில் நான் தோல்வியை சந்தித்திருக்கலாம். But it's okay. I will still praise the Lord. Because the word God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, let everything that pray, சுவாசமெல்லாம் யாவரும் கர்த்தரே. So I will strengthen myself quickly. சீக்கிரமாக நான் என்னை வேலைப்படுத்திக் கொள்ளுவேன். Don't sit in failure. Don't sit in failure and beg God answer. தோத்து போனதால என் வாழ்க்கையில் சில பகுதி தோத்து போறது போல இருக்கிறதுனால கனவுகளை இல்லாமையாக ஆக்கிட வேண்டாம். God is still God. He's there. Sometimes I feel tired, yes, but I will rise up in His power. என்னோட பலவீனத்துல அவரோட பலன் பூர்ணமாக மாறும். என்னோட பலவீனத்துல அவரோட பலன் பூர்ணமாக மாறும். I come in tired, but I'm getting the strength. Quickly, quickly, quickly. Reach out your weapon quickly. Reach out your weapon quickly. சீக்கிரமாக உங்களோட ஆயத்தை எடுத்துக் கொள்ளுங்க. Rise up. எழும்பு. Take you on. ஒன்றுமில்லாம தொடங்கினாலும் தேவன் நிறுத்தி நீ நல்லவர். துவங்கினேன் ஒன்றுமில்லாம திருப்தியாயில்லை நிறுத்தி துவங்கினேன் ஒன்றுமில்லாம திருப்தியாயில்லை. பாடுமா நீருள்மே God is there always for you and me. கடைசி வரை நடத்தி செல்பவா நீருள் மேலுள்ளவா கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவா. Thank you, Lord. We praise you, we praise you. God, I believe you. I trust you, God. தரிசனம் ஒன்றே அன்று சொந்தம்.
நடச்சு நீ தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் வல்லவர் என்னை நடத்தினீர், தாழை கூலியாமல் என்னை உயர்த்தினீர். தரிசனம் வல்லவர் என்னை நடத்தினீர், தாழை கூலியாமல் என்னை உயர்த்தினீர். நீருள் நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர், உண்மை நன்மை செய்பவர். Yes, Lord. கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செய்பவர். கரவேற்றி நீர் உண்மை Thank you, Lord. Praise you, Jesus. ஏகி பார்த்த நன்மைகள், ஏகி பார்த்த நன்மைகள் என்னிடமே, நிறுவி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. ஏகி பார்த்தது அவர் நிறைவேற்றினார். If it is not of God, அவர்கள் ஒன்றும் நடந்திருக்காது. நிரம்பி வழியும் ஆசி மறுபடியும் பாடுவா. ஏகி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே. You have what you have today is because of God. அவர் கொடுத்தார். Don't forget that. ஏகி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. குறைவிலோ உண்மையா என்னை நடத்தினீர், குறைவிலோ உண்மையா என்னை நடத்தினீர். செய்து பாடுவா, நீர் உண்மை உள்ளவா, நன்மை செய்பவா, கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவா, உண்மை உள்ளவா, நன்மை செய்பவா, கடைசி வரை நடத்தி கடவுள் இல்லாத தேவன் அல்ல. He's always there with you. அது நம்புறது மட்டும் கரங்களை உயர்த்துங்கள். God is there. God is there. I want every hand who
believe God? அவர் என்னோடு இருக்கிற நம்புகிற யாரும் கரங்களை உயர்த்துவா. So I know God, you are with me. இதுவரை தாங்கினேன், இதுவரை நீதான் என்னை நடத்தினேன், இதுவரை நீதான் என்னை சுமந்தேன். நன்றி அப்பா. இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை. கரங்களை வைத்து அப்படியே பாடுமா. Come on church. இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. Come on. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும். மறுபடியும் இதுவரை இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமே. The fight can be great, but God is greater. யுத்தம் பெரிதாக இருக்கலாம், ஆனால் தேவன் அதுக்கு மேல பெரியவா. There's no fight that I can overcome by the name of the Lord. இயேசு நாமத்தில் மேற்கொள்ளாத ஒரு யுத்தமே இல்லை. Somebody quickly shout, quickly praise Him, praise Him, praise Him. Oh, God is not answered. You know everything that you have because of God. Everything that we have is because of God. And அதுக்காகவே நான் கரங்களை உயர்த்தி God give me, and I need to lift up my hand and say thank you God. எல்லோரும் கரங்களை உயர்த்துமா. Everybody. இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும், இதுவரை சுமந்த கிருபை, இதுவரை தாங்கிய கிருபை இனிமேலும், இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும். Oh, இதுவரை
answered in your life. உங்க வாழ்க்கையில் தேவன் இல்லாம தேவன் அல்ல. God is not absent in your family. உங்க குடும்பத்தில் அவர் இல்லாம தேவன் அல்ல. God is there. Start to see God as David. Start to see God as David. தாவீது போல கடவுளை பார்ப்போம். It is the Lord that gonna give me a victory. I don't know what you King Saul. ராஜாவே நீ எப்படி I don't know but I know for sure the Lord is with me. He's not answered wherever I go. எங்க போனாலும் அவர் வருவார். என்னோட யுத்தத்தில் அவர் இருப்பார். அவர் ஜெயத்தை கொடுப்பார். And I will overcome by the power of my God. என் தேவன் வல்லமையால நாம் இருக்கிறோம். Thank you, Lord. I want to say thank you for those who are joining us through this Facebook Live. Thank you for watching with us. Excellent. And it's not a word that God has for me. அது தேவன் எனக்கு வைத்திருக்கிற வார்த்தை. God is not absent. கடவுள் எல்லாமே தேவன். God is there with your people. He's there in your fight. உங்களோட போராட்டத்தில் அவர் இருக்கார். He's there in your life. உங்க வாழ்க்கையில் அவர் இருக்கார். He's there in your story. ஒவ்வொரு நாளும் உங்களோட கதையில் அவர் இருக்கார். I just need to know God is there for me. கடவுள் என்னோடு இருக்கிறதை நான் புரிந்து கொள்கிறேன். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you for joining with us. எங்களோட இணைந்ததுக்காக நன்றி. We see you next week. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். Wherever you are, be blessed. Be blessed. Thank you, Lord. கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுமா, இதுவரை நீ தாங்கினவர்